ரிவிஷன் டெஸ்ட் 1க்கான அனௌன்ஸ்மெண்ட் இது. 270 டேஸ் ப்ரோக்ராம்ல சோ ஃபார் டே 10 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். செப்டம்பர் 16ல ஸ்டார்ட் பண்ண இந்த ஜேர்னில இப்போ வரைக்கும் 10 நாட்களான பொது தமிழ், ஜிஎஸ், ஜெனரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ், ஆப்டிடியூட், டெய்லி ஹோம்ஒர்க் சொல்லிட்டு 10 டேஸோட கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓவரால் நீங்க எத்தனை நாளா கேட்டேன் நீங்க பிடிஎஃப் சொல்லிட்டு ஸோ நான் உங்களுக்கு வந்து இப்போ ரிவிஷன் டெஸ்ட்டுக்காக இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ரிவிஷன் டெஸ்ட் 1 அப்படிங்கிறது நமக்கு வந்து அக்டோபர் 11 அன்னைக்கு நடக்க போகுது. அதுக்கு நீங்க இத்தனை நாள் அந்த 10 நாள் படிச்ச எல்லாத்தையுமே நீங்க ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பிடிஎஃப் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்றேன். ஸோ பொது தமிழ்ல இப்ப வரைக்கும் சிலபஸ் புக் ரெண்டையும் சேர்த்து நம்ம நாலடியார், நான்மணி கடிகை, திருக்குறள்ல அன்புடைமை, பண்புடைமை, கேள்வி, கல்வி அப்படிங்கிறது முடிச்சிருக்கோம். சிலபஸ் டாபிக்கான பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், இன்னா 40, இனியவை 40, சிறுபஞ்சம் மூலம்லாம் முடிச்சிருக்கோம். ஸ்கூல் புக் பொறுத்த வரைக்கும் 10th தமிழ்ல 10th இயல் 1, இயல் 2, இயல் 3, இயல் 4 வந்து முடிச்சிருக்கோம். அடுத்தடுத்து வர நாட்கள்ல மற்றது எல்லாமே முடிக்கலாம். ஜெனரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 10th இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போயம், சப்ளிமெண்டரி, ப்ரோஸ்னு கலந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்க வச்சிருக்க அந்த பிடிஎஃப் மெட்டீரியல்ல இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஓவராலா ஒரு கம்பைலேஷன் ஃபோன்ல பாக்குறவங்களுக்கு தெளிவா தெரியணும் அப்படிங்கிறத மேக்ஸிமைஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இதெல்லாம் தான் இப்போ வரைக்கும் நம்ம படிச்சிருக்கோம். ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து யூனிட் 7 ஐயன் நம்ம ஸ்கூல் புக்ல என்ன லெசன் கம்ப்ளீட் ஆகுதோ, எந்தெந்த லெசன்லாம் ஸ்கூல் புக்ல வருதோ அது எல்லாமே நம்ம வந்து யூனிட் 7ல எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கவுண்ட் பண்ணிடலாமா டோட்டலா எத்தனை லெசன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 லெசன்ஸ் வந்து இருக்கு டோட்டலா. ஸோ நமக்கு யூனிட் 7 ஐஎன்எம் ஸ்கூல் புக்ல 18 லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதை வச்சு நமக்கு வந்து ஃபுல்லா ஸ்கூல் புக்ல ஐஎன்எம் எங்கெல்லாம் வருது அப்படிங்கிறது இந்த 18 பாடங்கள்ல கவர் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த 10 நாள்ல நீங்க ஐஎன்எம் அப்படிங்கிற சிலபஸ்ல ஐஎன்எம் அப்படிங்கிற டாபிக்கவே ஸ்கூல் புக்கில் இருக்கிறத நீங்க படிச்சுட்டீங்க. ஒரு நாளும் கொடுத்ததை படிச்சுட்டே வந்தவங்க படிச்சு முடிச்சுட்டீங்க. இந்த 18 லெசனையும் இப்போ நீங்க ரிவிஷன் பண்ண போறீங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டாபிக், 2 முக்கியமான டாபிக், எல்சிஎம், ஹெச்சிஎஃப் அண்ட் பர்சன்டேஜ், மீசிமா மீப்போவா, சதவீதம் அப்படிங்கிற பெரிய 2 டாபிக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. டே டு டே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்த மாதிரி இருந்தது. இப்போ 10 நாள் சேர்த்து வச்சு பார்க்கும்போது எவ்வளவு பெருசா இருக்கு பார்த்தோமா. இதை வந்து நீங்க முடிச்சிட்டீங்க. டெய்லி ஹோம்ஒர்க் டாபிக்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்ல, அதை முடிச்சவங்களுமே இந்த இம்பார்ட்டண்டா இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணி நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. லாஸ்டா இருக்கு பாத்தீங்களா ஹோம்ஒர்க் டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் டேட்ஸ் அண்ட் நான் உங்களுக்கு எப்பெல்லாம் பிடிஎஃப் கொடுத்துருக்கணும் அதோட டேட் எல்லாமே நாங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து உங்களோட பிடிஎஃப் டெலகிராம்ல நீங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த டேட்ஸ் நான் உங்களுக்கு இங்க மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் இப்படி உங்களுக்கு மினிமைஸ் பண்ணி டோட்டலா வச்சிருக்கேன் இல்லையா, இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஷோ பண்றேன், அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இதை வந்து டோட்டலா நீங்க ரிவிஷன் பண்ண போறீங்க. உங்களுக்கு ரிவிஷன் டேஸ் அப்படிங்கிறது வந்து 5 நாள் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் ரிவிஷன் நீங்க பண்றதுக்காக. மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் நான் உங்களுக்கு ரிவிஷனுக்கான டைம் கொடுத்துருக்கேன். அக்டோபர் 11ஆம் தேதி உங்களுக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஓவராலா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் தான் டெலகிராம்ல கேளுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. டவுட்ஸ் இருக்கவங்க டெலகிராம்ல கேளுங்க, கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இப்பதான் ஃப்ரெஷ்ஷா படிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, இல்ல இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல 270 டேஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற வீடியோஸ் இருக்கும். அதை ஃபர்ஸ்ட் எல்லாமே பாருங்க, என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பார்த்துட்டு டே 1ல இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல 10 நாள் முடிஞ்சிருச்சு 11ஆம் நாள்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா போறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நீங்க போங்க. இந்த 10 நாள் டாபிக்கை நீங்க எப்படி ஃபியூச்சர்ல கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கறதான கைடன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தேங்க்யூ. படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க.